என்று இயேசு சொன்னது போல, என்னை கண்டவன் என்னை கண்டவள் இயேசுவை கண்டது போல நீ நானும். அதான் சாட்சி, அதான் சாட்சி. தேவனுடைய நாமம் எவ்வளவுக்கு தூசிக்கப்படாதபடி காக்க முடியுமோ அவ்வளவுக்காய் நீ காப்பாற்று. அதுதான் அவனுடைய ஊழியம். உன்னால தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டபடினால் உன்னுடைய பிள்ளை சாகவே சாகும் என்று சொல்லி என் தேவன் தாவீதுடைய பிள்ளை அடித்தான். தேவ ஜனமே, உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அன்பு உலக அன்பு அல்ல. எந்த சூழ்நிலையிலும் தேவனால திடப்படுத்தி பழகு. தேவனுக்குள்ள நீங்க திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார், கர்த்தர் அல்ல. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய ஆவியினால் நாங்கள் திடப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் முத்திரிக்கப்பட்ட ஜனம், கிறிஸ்து இயேசுவை தரிச்சிருக்கிறோம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது. உங்களுடைய என்னுடைய ஒரே தரிசனம், ஒருவரும் கெட்டு போக கூடாது. அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலம் விளங்கும். நம்முடைய பரிதபிக்கிற நேரத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலம் எங்களுக்குள்ள பெரிந்து விளங்கும், பலப்படுத்து. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமாப்போ என் தேவனே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. நீதியின் மேல எங்களுக்கு தாகம் வேணும். தேவனுடைய அன்பின் மேல எங்களுக்கு தாகம் வேணும். ஆவிக்குரிய கனிகளிலே எங்களுக்கு தாகம் வேணும். விபச்சாரம், வேஷித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பெல்லிசூனியம், பகைகள், விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டைகள், இதுகளில நமக்கு தாகம் வரக்கூடாது. அது பிசாசுடைய காரியம். நமக்குள்ள ஒரு தாகம் தான் வரணும். ஊற்றிடும் உம்மாவியை, ஊற்றிடும் உம்மாவியை, ஊற்றிடும் உம்மாவியை ஏசையா, ஊற்றிடும் உம்மாவியை இயேசுவை போல் மாறிடவே ஊற்றிடும் உம்மாவியை, இயேசுவை போல், இயேசுவை போல் மாறிடவே ஊற்றிடும் உம்மாவியை. வானானது வானானது நீரோடையை, நீரோடையை வாஞ்சித்து வாஞ்சித்து கதறுமாப்போ. மானானது மானானது நீரோடையை, எல்லாரும் சொல்லுவோம். என் தேவனே என் தேவனே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. என் தேவனே என் தேவனே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம். ஊற்றிடும் உம்மாவியை, ஊற்றிடும் உம்மாவியை, ஊற்றிடும் உம்மாவியை இயேசையா, ஊற்றிடும் உம்மாவியை எங்கட தகப்பனே, ஊற்றிடும் உம்மாவியை இயேசுவை போல், இயேசுவை போல் மாறிடவே ஊற்றிடும் உம்மாவியை.
இயேசுவை போல் மாறிடவே ஊற்றிடுவோம் ஆவியே. இயேசுவை போல என்ன பெரிய மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா தான் எதையும் தாங்க முடியும். எனக்கு வர்ற இந்த பிரச்சனைகளை தாங்க முடியல. எனக்கு முடிய ஆவியானுடைய அபிஷேகம் வேணும். எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலம் எனக்கு வேணும். எப்படி ஒரு கோபம் வருகிறதோ அதே போல மனுஷனை நான் அதிகமாய் நேசிக்கிற கிறிஸ்துடைய சுபாவம் எனக்கு வேணும். எப்படி எனக்கு மன்னிக்க முடியாம இருக்கிறதோ அப்படி 1000 தரமும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் எனக்கு வேணும். இயேசு போல நான் வாழணும். நான் இயேசு போல நான் வாழணும். எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு மாத்திரை நீங்க வருவீங்கன்னு சொன்னா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த நாளில இருந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். அதே நேரத்தில் வியாதி உள்ளவர்களை நீங்க வாங்க, வியாதியில் இருவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அபிஷேகம் வருகிற போது உங்களோட இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறும். அபிஷேகம் நுகத்தடியை முறிச்சிடும். அபிஷேகம் என்ன போல உங்களோட காயங்களை ஆற்றிடும், வியாதி எல்லாத்தையும் மாற்றிடும். பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். அவன் எடுத்த எல்லா காரியத்தையும் என் ஆண்டவர் திரும்ப தருவார். எனவே இந்த வேளையில முன்னுக்கு வந்து நிற்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அப்புறம் முடிஞ்ச பின்பு நான் ஜெபிக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும் என்ன, இந்த நேரம் உங்களுக்கு தெரியும், அபிஷேக நேரம். ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டா, அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்துட்டா, நமக்குள்ள ஒரு புது பலன் வந்துட்டா, எல்லாவற்றையும் தாங்க முடியும். எல்லாத்தையும் தாங்க முடியும். இயேசுக்கு விரோதமாய் எவ்வளவோ சொன்ன வேளையிலும் அவர் அங்கே தாங்கக்கூடியதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல இருந்தபடியினால. அதே போலதான் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில ஏன் எங்களுக்கு பிரச்சனைகளை தாங்க முடியாம இருக்கு? நான் உங்களுக்கு சொன்னேன், அநேக தேவ பிள்ளைகள் தெரியும், பிரச்சனை வராம இருக்காது, பிரச்சனை வரும். அதிலும் நாம யாரு அதிகமான சீக்கிரமா தான் வரும். ஆனா அது எல்லாத்த காட்டிலும் நீ நானும் என்ன ஆண்டவரை நேசிச்சா அவற்றை அன்புகளை அப்படி மூடிடும். புதிய பலன் வந்துடும், புதிய ஒரு தைரியம் வந்துடும், புதிய ஆசீர்வாதம் வந்துடும். Thank you, Holy Spirit. ஒரு சிலரை கர்த்தர் இந்த வேளையில் அபிஷேகம் பண்ணுவார். இந்த அபிஷேகம் உங்களோட வாழ்க்கையில இழந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிற அபிஷேகம். திருப்பி மொழி சொல்ல, ஒரு சிலர் இந்த வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தை பெற போறீங்க. இந்த அபிஷேகம் நீங்க இழந்த ஆசீர்வாதத்தை திருப்பி கொண்டரும். அது என்ன ஆசீர்வாதமாயும் இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், வியாதி இப்ப வந்திருக்கலாம், அப்ப தெய்வீக சுகமா இருக்கலாம், பிள்ளைகள் பிரிந்து போனவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர் திரும்பி வருவார்கள். குடும்பத்தில் பெரிய பிரச்சனையா இருக்கலாம், கர்த்தர் ஒரு அமைதி சமாதானத்தை கற்றுவார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைச்சிருக்கிறபடினால ஒருவரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்ன செய்யணும் என்று. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். ஊற்றிடும் ஆவியை, ஊற்றிடும் ஆவியை. கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே ஊற்றுங்கப்பா. ஊற்றிடும் ஆவியை. தேவன் ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். இந்த வேளையில நீங்கள் இந்த வேளையில தேவனுடைய வசனத்தையே நம்புகிறபடினால், இயேசுடைய வசனத்தை மாத்திரமே நம்புகிறபடினால் என் கர்த்தர் கூட வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஊற்றிடும் ஆவியை, அல்லேலூயா. ஊற்றிடும் ஆவியை. கட்டிகள் எல்லாம் மறையட்டும். ஊற்றிடும் புதிய
கிட்னிகள் உண்டாகட்டும். ஊற்றிடும் உம்மாவியை. ஆர்த்தரைட்டிஸ், அல்சர், டயபிட்டிஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ஊற்றிடும் உம்மாவியை இயேசுவை போல் மாறிடவே. தேங்க்யூ பரிசுத்தரே. ஊற்றிடும் உம்மாவியை. இயேசு வியாதி இல்லாமல் அவர் வாழ்ந்தது போல நாங்களும் எல்லாரும் வாழணும். இயேசுவிடத்தில் இருந்த சந்தோஷம் ஒருவரும் அவரை விட்டு எடுக்காத அளவுக்கு அந்த சந்தோஷம் இருந்தது போல உங்களுக்கு எனக்கும் அந்த சந்தோஷம் இருக்கணும். பிதாவினால் வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவரை விலைப்படுத்திச்சு. உங்களுக்கு எனக்கும் எங்கட பிதாவினால் வருகிற ஆசீர்வாதம் மாத்திரமே எங்களை விலைப்படுத்தணும். என்னுடைய வேதம் சொல்லுது, எசாயா 35 சொல்லுது, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை எல்லாம் என் ஆண்டவர் நிறுத்தி திடப்படுத்தி பலப்படுத்துகிறவர். உன்னுடைய தொழில் எல்லாம் நஷ்டமா போயிருந்திருக்கலாம். நான் ஒரு சலஞ்சை உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய தொழில் எல்லாம் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இருந்து அபிஷேகம் ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வரும். அபிஷேகம் தெய்வீக சுவத்தை கொண்டு வரும். 1 சாமுவேல் 10:9 சொல்லுது, ஆவியானவர் உன்மேல இறங்குற போது அவன் வேறு மனுஷனாய் மாறி தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அபிஷேகம் வருகிற போது நீங்கள் வேறு மனுஷர்களாய் மாறுவீர்கள். விட முடியாத பாவம் எல்லாம் விட்டுடுவீர்கள். இயேசுவை போல் மாறிடவே ஊற்றிடும் உம்மாவியை. நான் இயேசு போல ஊழியம் செய்யணும். நான் இயேசு போல தான் வாழணும். நான் இயேசு போல பேசணும். நான் இயேசு போல மரிச்சவங்களை உயிர்த்தல பண்ணுவிக்கணும். எனக்கு அந்த அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. யோவான் 7:37 சொல்லப்பட்டதன்படி தாகமாய் இருக்கிறவனுக்கு நீ கொடுக்கிறவர். ஏசாயா 44:3 சொன்னதன்படி தாகம் உள்ள உண்மையில தண்ணீரை ஊற்றுகிறவர். இந்த வேளையில யார் யாரெல்லாம் தாகமாய் இருக்கிறீங்களோ மீசி கொண்டு வேண்டாம் ஐயா, மீசிக்க நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டும். ஆண்டவர் இந்த வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தை உங்களுக்குள்ள ஊத்துவர். இயேசு போல நீங்க மாறிடுவீங்க. பாச ஒரே நாளையில மாற முடியுமா? எஸ். இந்த நாளையில இருந்து இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஒரு புதிய மனுஷனை மாறுவாய். நான் அநேக ஆசீர்வாதமான தரிசனங்களை இந்த இடத்துல காண்கிறேன். இனி நீ அழுற காரியத்துக்கு நீ அழமாட்டாய். தேவ சமூகத்தில் நான் ஒரு ஊழியக்காரன் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன், நீ என்ன காரியத்துக்கு அழுதாயோ அதுக்கு இனிமேல் நீ அழமாட்டாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இந்த வேளையில நிரப்புகிற போது, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில இந்த வேளையில அசைவாடுகிற போது, தாகம் உள்ளவன் மேல தந்த தண்ணீரை கர்த்தர் இந்த வேளையில ஊற்றுகிற போது, அந்த அபிஷேகம் உன்னை ஆறுதல் படுத்தும், அந்த அபிஷேகம் உன்னை பலப்படுத்தும், அந்த அபிஷேகம் உன்னை ஆசீர்வதிக்கும், அந்த அபிஷேகம் இந்த வேளையில உன்னை அரவணைக்கும். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த வேளையில நீங்கள் ஆவிக்குள் உங்களை திடப்படுத்துங்கள். ஆவிக்குள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள். லேக்கமரபஷோ. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் இழைத்து போன தன்னுடைய ஆத்மாவை திரும்ப இளைப்பார பண்ணுவிக்கிறான். இந்த வேளையில உங்களோட இழைத்து போன ஆத்மாக்கள், ஒவ்வொருடைய இழைத்து போன ஆத்மாக்களும் இந்த வேளையில திரும்ப இளைப்பாறுதல் அடையட்டும், திரும்ப பலப்படட்டும், திரும்ப புதுப்பிக்கப்படட்டும். லேக்கமரப சந்தலகதன மனுக்கல பதலோல வக்கரக சோ
தியானமன மனமணிகள பதலல ஃப்ளோ. ஒவ்வொருவருக்குள்ளாலும் இந்த அபிஷேகம் இப்பொழுது வெளிப்படட்டும். ஒவ்வொருவருக்குள்ளாலும் இந்த வேளையில் அபிஷேகம் வெளிப்படட்டும். என் இயேசுவே, இந்த வேளையில் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுதே வெளிப்படுவதாக. என்னுடைய ஆவியானவர்னால கிறிஸ்து இயேசுவுக்குள் முத்தரிச்சு வச்சிருக்கிற அந்த முத்தரிப்பினுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருந்து இந்த வேளையில் வெளிப்படுவதாக. லேக்கமம வைஷரபதுரா தியானம மம கரபஷோ லேலே வேக்கரகசோ உபதிகல பலபலபை சந்தல பதுர. ஒவ்வொரு வியாதி உள்ள சரீரங்களிலும் இந்த கர்த்தருடைய அற்புத சுகமளிக்கிற கரம் தொடட்டும். கர்த்தருடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை தொடட்டும். கர்த்தருடைய அற்புத சுகமளிக்கிற ஆவியானவர் தொடட்டும். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் நீங்கி போகட்டும், பாரங்கள் நீங்கி போகட்டும். ஓ, வெளியால சிரித்து உள்ளால கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர்களும் ஒரு ஆனந்த கண்ணீராய் மாறட்டும். ஆனந்த கண்ணீராய் மாறட்டும். ஆனந்த கண்ணீராய் மாறட்டும். ஓ லியாமா ரியாமா தோரமா கோசோ ஏலே வேக்கரபாதுர மமாமி ஷலபதல வக்கரகசரோ. அலே அலையாய் கடந்து வருது, அலே அலையாய் கடந்து வருது, அலே அலையாய் கடந்து வருது, அலே அலையாய் கடந்து வருது. எஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆவியானோட மழை வந்து கொண்டிருக்கு. ஆவியானோட மழை வளர்ந்து கொண்டிருக்கு. ஆவியானோட மழை வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானோட காற்று வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானோட கரம் கட்டு கொண்டிருக்கு. வாஞ்ச உள்ளவர்கள் மேல அது பட்டு கொண்டிருக்கு. வாஞ்ச உள்ளவர்கள் மேல வந்து இறங்கி கொண்டிருக்கு. எஸ், ரே கமரபா சாந்தல பதோலல பக்கரபதர பரபை சாந்தரா தியானமன தியானமன மனமணி கலபதோலல பக்கரோ. எஸ், ரிகமா 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 பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ரிகமா ரபை சாந்தரா. ஒவ்வொரு காயங்களும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு காயங்களும் ஆற்றப்படட்டும். ரிகமா மமஷோ. வறுமைகள் நீங்கி போகட்டும். வறுமைகள் நீங்கி போகட்டும். தனிமைகள் நீங்கி போகட்டும். ஓ ஹalleluya. ரிகமா மமஷாரியாலு. Thank you Jesus. Hallelujah. ஆவியானவரே, எஸ் ஆவியானவரே, thank you Holy Spirit. எஸ் எஸ், பேசுங்க, பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க. thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒவ்வொருவருக்குள்ள மட திறந்த வெள்ளம் போல புறப்படட்டும், 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 புறப்படட்டும். லீகா பாபா பாபா சாந்தல பதுர பரபர பரபகுசு தியானமன மனமன மணிகள பதுலிலி விக்கல பல பலபலி சாந்தல பதுரபா. பெருமழையின் இரைச்சல் உன்னுடைய காதுல கேட்கும். பெருமழையின் இரைச்சல் உன்னுடைய காதுல கேட்கும். அபிஷேக மழையினுடைய இரைச்சல் உன்னுடைய காதுல கேட்கும். ஆசீர்வாத மழை உன்னுடைய காதுல கேட்கும். ஓ, தெய்வீக சுவமளிக்கிற மழை உன்னுடைய காதுல கேட்குது. அது கேட்குது, அது கேட்குது. இது வெறுமன சத்தம் அல்ல, வெறுமன சத்தம் அல்ல, தேவ சத்தம், தேவ சத்தம். லேக்கமா மமா சாந்தபதுலிலி வெக்கல பல பலபை சாந்தல பதர வனிகல பதோலல வக்கரகசோ. thank you Holy Spirit, thank you Jesus. Hallelujah. Oh, hallelujah. Thank you Jesus. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் மௌனமாயிருங்க. ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம், 2 நிமிஷம், 2 minutes. ஆண்டவர் உங்களை இப்ப தொடவர். ரெண்டு நிமிஷம் சைலன்ஸ் ப்ளீஸ். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அவர் அப்படி பார், அவரை நீங்க பார்க்கலாம். அவர் உன்னோட இடம் வர்ற தெரியும். அவர் தனிப்பட்ட ஒவ்வொருவரோடும் இந்த வேளையில் இடப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர், நீ அழுதது போதும், நீ அழுதது போதும், இனி அழாதபடி அவர் உன்னை கொண்டு தந்த காரியங்களை செய்வார். தாவீது அவனுடைய சேர்ந்த ஜனங்களும் தங்களுக்கு பலனுள்ள மட்டும் சத்தமிட்டு அழுதது போல நீ அழுதிருக்கலாம். சத்தமிட்டும் அழுதிருக்கலாம், பலனுள்ள மட்டும் அழுதிருக்கலாம். ஐயோ, இனி எனக்கு அழ பலன் இல்லை அப்படி சொல்லலாம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ற? இனி நீ அழாத, இனி நீ அழாத. நான் உன்னை நான் அழைக்கல. இந்த அழுகையின் பாதையில ஒரு ஆனந்த களிப்பு உண்டு பண்ணி, கண்ணீரின் பாதையை ஒரு களிப்பாக மாற்றி, அதை உருவ நடக்கத்தக்கதான ஒரு பலனை உனக்கு நான் தர்றேன். நீ இன்றைக்கு கை நீட்டி வாண்டலாம். சீக்கிரம் நீ கை நீட்டி கொடுப்பாய்.
இன்றைக்கு நீ உன்னுடைய கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லைன்னு சொல்லலாம். சீக்கிரம் நீ அநேகருடைய கண்ணீரை நீ துடைப்பா. இன்னைக்கு உன்னுடைய வியாதியை சுகப்படுத்த யாரும் இல்லை நினைக்கலாம். சீக்கிரம் நீ இயேசுடைய நாமத்தினால் அநேகருடைய வியாதியை சுகப்படுத்துவாய். அவருடைய அக்கினி இந்த இடத்துல உலாவுது. அப்படியே கையை விரிச்சு என்ன நிரப்புங்கோ. என்ன நிரப்புங்க. உம்முடைய ஆவியானவர்னால கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன முத்தறியுங்க. என்ன பிரச்சனை என்றாலும் வெளியில ஆவியான ஒரு உண்மை தாண்டித்தான், கிறிஸ்து இயேசுவை தாண்டித்தான் என்ன எதையும் தொடணும். ஆண்டவரே, நான் கிறிஸ்துக்குள்ள மறைஞ்சிருக்க விரும்புறேன். நான் கிறிஸ்து ஒன்றா இருக்கிறோம். அவருடைய ஆவியானவர்னால முத்தரிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் தான் என்ன உடைக்கணும், அவர் தான் என்ன திறக்கணும், அவர் தான் என்னோட பேசணும். மாமிசம் என்னோட பேசக்கூடா, பிசாசு பேசக்கூடா. தேவனே, நீர் என்ன பொறுப்படுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உந்தனாவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னை. கையப்படி விரிச்சு கேளுங்க எல்லாரும். உந்தனாவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னை. அதிகாலையில் ஜெபிக்கிற போது ஆண்டவர் என்ற உள்ளத்துல பேசின சொன்னார். இந்த இடத்துல யாரெல்லாம் விசுவச்சிருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில என்ன காரியத்துக்கு நீங்க அழுதாலும் அது பெரிய ஆனந்த கழிப்பா தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஆயத்தப்படுத்தின சத்தியம் வேற, ஆனா தேவன் காலமே இந்த இடத்துல பேச சொன்னது வேற. அதுக்கு ஒரே ஒரு வழி, அவற்றை அபிஷேகம் தான். கத்தட்ட ஆவியானவர் உங்கள் மேல இருக்கிறார், அதை விசுவசிங்க. நானும் நீங்களும் மழை அல்ல, அழுகிறவர்களுக்கு ஆறுதல் உண்டாக்கும்படியா. நீங்களும் நானும் தனியே தேற்றப்படல, தேறுதல் தேவையானவர்களுக்கு நாங்கள் அவர்களை தேற்ற, இன்னும் அவர்களை பலப்படுத்த. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். தாப்பனே, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை இந்த வழியில் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. அவர் இந்த வேளையில் உங்களை தொடுவார். இப்ப நீங்க வாய்களை திறந்து கையை விரிச்சு கேளுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. என்ன ஒரு மனுஷனா இருக்கிற என்ன நீர் உம்மை போல மாத்து, உம்மை போல மாத்து, உம்மை போல மாத்துங்க ஆண்டவரே. லேக்கமரோஷோ லேமெந்தல பலவக்கரா தியானமன மமம கரப சாந்தல பதுரம கரக ஓரேலே வேகல பலவக்கரக சத சாந்தல பதுரமா யால பலவக்கர ஏல பலவக்கரப சாந்தல பதுரமா. Thank you Jesus. பிதாவே, இந்த வேளையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவங்களோட வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதங்களை, புதிய சந்தோஷத்தை, புதிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆனந்த தைலமான அந்த அபிஷேகத்தை இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் மேல நீர் இறங்குவீராக. இன்னுமா நம்முடைய பிள்ளைகளை நிரப்பு. Thank you Jesus. ஒவ்வொருவரும் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைகள் மேல வரட்டும்.
அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பிடிங்க ஜீவா. பிள்ளைகள் மேல உண்டாகும். நம்முடைய மகள் மேல பிடிங்க. Thank you Jesus. பிடிங்க. Thank you Father. லேக்கமரபஷா.